அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வீட்டில் விளக்கேற்ற முடியலையா? நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் வீட்டில் முறையான பூஜைகள் செய்ய முடியலைங்க, நான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், போக முடியாமல் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் ஒன்றா குலதெய்வ கோயிலுக்கு போனோம்னா சண்டை வருது. வீட்டில் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புனா யாராவது ஒருத்தர் மாத விளக்கு ஆயிடுறாங்க. சில நேரங்களில் அசைவ உணவு எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுனால என்னால் கோவிலுக்கு போக முடியல, விளக்கேற்ற முடியல. இதை மாதிரி உங்களில் நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பீங்க. உங்ககிட்ட மற்றவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க. அதற்கு நான் ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தினம்தோறும் உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி கையெடுத்து சாமி கும்பிட்றதுக்கான நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்க்கும். நம்ம சேனலில் நிறைய வீடியோக்களை என்னால் அப்லோட் பண்ண முடியல. சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வீடியோக்கள் ப்ராசஸிங்லேயே இருக்குது. அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த சேனலில் தான் இப்போ தொடர்ந்து பதிவுகளை நான் பதிவு செஞ்சுட்ருக்கிறேன். அன்றாடம் செய்யக்கூடிய வழிபாடுகள், இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அபிச்சித்த நட்சத்திரம், பஞ்சமி திதி வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி வழிபாடுன்னு எல்லா வழிபாடுகளை பற்றியுமே அந்த சேனலில் தான் பதிவு செய்துட்ருக்கிறேன். மகா பெரியவா ஆன்மீகம் அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் நம்ம சேனலில் தொடர்ந்து 4 வருடங்களாக சொல்லிட்டு இருக்கிறேன். சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த சேனலை என்னால் சரிவர இயக்க முடியல. மேலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனி மாதம், ஆனி அமாவாசை, ஆனி திருமஞ்சனம், ஆனி வெள்ளி, இதை மாதிரி சிறப்பான நாட்களில் நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் வீட்டு குழந்தைகளின் திருமண நாள், பிறந்த நாள் போன்ற சிறப்பு வைபவ நாட்களில் நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். விளக்கேற்ற முடியலைங்க அப்படிங்கிறவங்க முதல்ல இந்த நாளில் நீங்கள் விளக்கேற்றுங்க. இந்த நாளில் நிலைவாசலில் ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிட்டீங்க அப்படின்னா மாதம் முழுக்க நீங்கள் விளக்கேற்றுறதுக்கான சரியான வாய்ப்புகளும் சூழலும் உண்டாகும். அது மாதிரி இந்த நாளில் நீங்கள் இந்த இடத்துல விளக்கை ஏற்றும் போது தெய்வத்தோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாள் ஒவ்வொரு மாதத்துலையுமே. நம்ம எல்லாரும் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை இதை மாதிரி நாட்களை தான் சொல்லுவோம். ஆனால் இந்த தீபத்து நிலைவாசலில் ஏற்றுறதுக்கு ஒரு முக்கியமான நாள் ஏகாதசி, துவாதசி, திரியோதசி. இந்த 3 திதிகள், ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, இந்த 3 திதிகள்லையும் நிலைவாசலில் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா தெய்வத்தோட பரிபூரணமான அருளும் உங்களுக்கு கிடைக்கும். தினம்தோறும் உங்கள் வீட்டில் விளக்கேற்றுறதுக்கான சரியான சூழலும் உங்களுக்கு அமையும். ஏன்னா காலை மாலை எந்த வீட்டில் விளக்கேற்றுறாங்களோ அந்த வீட்டில் துர்தேவதைகள் இருக்கவே மாட்டாங்க. அந்த வீட்டில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி விளக்கேற்றுறது தடப்படுதா? இந்த நாளில் நீங்கள் தவறாமல் காலை அல்லது மாலை நிலைவாசல் தீபம் ஏற்றுங்கள். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஏகாதசி, துவாதசி, திரியோதசி இந்த 3 திதிகள் எப்போ வருதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறவங்களுமே கூட வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இந்த மாதத்தில் எப்போ வருது, அடுத்த மாதத்தில் எப்போ வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் கண்டிப்பாக சொல்கிறேன். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மகாபெரியவா ஆன்மீகம் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.